ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வம் இருக்கா? அப்போ நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது ஒரு ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான். இது டே 2 வீடியோ. நீங்கள் டே 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே தேவையான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஒரு 20 பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸை நான் தமிழில் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை நான் சொல்ல போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே வர போறீங்க. ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் எப்படியெல்லாம் அந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீரீஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமான ஒன்று, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோ முடியும் போது கடைசியாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இல்லை அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் அட் ஆல், நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்பொழுதும் அப்படின்னா இப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஸ்டில் நவ், ஸ்டில் நவ். கீழே செல்லுங்கள். இப்போ ஒருத்தட்ட நீங்க கீழே போங்க அப்படின்றது எப்படி சொல்லலாம்? கோ டவுன் ஸ்டேர்ஸ், கோ டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பிடி, இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் இட். ஈஸி தான், ஹோல்ட் இட். தயாராக இரு, இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ரொம்ப ரெடியா இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல பி ரெடி. இங்கே இரு, இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர். எப்பவாவது அப்படி நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்பவாவது இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? சம்டைம்ஸ். எப்படி சொல்லலாம்? சம்டைம்ஸ். யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் யாருக்குப்பா தெரியும் அப்படின்றதுக்கு ஹூ நோஸ், ஹூ நோஸ். உள்ளே போ அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோ இன்சைட். அதுவே வெளியே போன்னு சொல்றதுக்கு கோ அவுட் சைட். நன்றாக செய். இப்போ ஒருத்தர் என்கரேஜ் பண்றதுக்கு நீ இதை நல்லா பண்ணு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டூ வெல். பிரச்சனை இல்லை, இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நோ ப்ராப்ளம். அதனால் என்ன அப்படின்றது எப்படி சொல்லலாம்? சோ வாட், சோ வாட். இருக்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? அதாவது உறுதியா சொல்லாம இருந்தா இருக்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? மேபி அப்படின்னு சொல்லலாம். நான் பயந்து விட்டேன் அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? ஐ வாஸ் ஸ்கேர்ட், ஐ வாஸ் ஸ்கேர்ட். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப், வாட்ஸ்அப். இங்கே காத்திரு அப்படின்னு நம்ம அடிக்கடி யார்ட்டையாவது சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? வெயிட் ஹியர், வெயிட் ஹியர். அவரை அழை, அதாவது அவரை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு கால் ஹிம். நிச்சயமாக, அதாவது உறுதியாக அப்படின்றத எப்படி சொல்லலாம்? அஃப்கோர்ஸ். எப்படி சொல்லலாம்? அஃப்கோர்ஸ். என் கூட நீங்களும் சேர்த்து சொல்லிட்டே வாங்க. பயனில்லை அப்படின்னா இதனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இங்கிலீஷ்ல நோ யூஸ். பார்க்கலாம், இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்புறப்ப பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு see you அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு நம்ம 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸை ரொம்பவே குவிக்கா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க.
நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கான கொஸ்டின். கோபப்படாதே இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்றேன், இங்கிலீஷ் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரொம்பவே ஈஸியா வரும். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம கிராமர் தெரியாமலே நம்மளால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். இன்னும் நம்ம வரப்போற நிறைய வீடியோக்கள்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல எப்படியெல்லாம் இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மறக்காம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.